அதாவது ஒரு காது கேளாத பையன் எந்த மெடிக்கல் ஹெல்ப்பும் இல்லாம திரும்பவும் கேட்க ஆரம்பிக்கிறது. அப்புறம் ஹென்ரி ஃபோர்டு தன்னை முட்டாள்னு சொல்ல வந்த ஒரு வக்கீல கோர்ட்ல வச்சு அவமானப்படுத்துறது. அப்புறம் ஒரு சின்ன பொண்ணு தன்னோட பிடிவாதத்தால ஒரு முரட்டு ஆள்கிட்ட இருந்து 50 சென்ட் காசு வாங்குறது. இந்த 3 விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? மேலோட்டமா பாத்தீங்கன்னா இது மூணும் சம்பந்தமே இல்லாத வேற வேற சம்பவங்கள் மாதிரி தோணும். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு எப்படி சொல்றது கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய ப்ளூ இருக்கு. கரெக்ட். நேயர்களே, இப்போ நீங்க ஒரு வீடு கட்டணும்னா கையில ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும் இல்லையா? செங்கல், சிமெண்ட்னு எல்லாத்தையும் நீங்க தொட முடியும். ஆனா உலகத்தை மாத்திர ஒரு மாபெரும் வெற்றியையோ இல்ல செல்வத்தையோ உருவாக்குறத பத்தி பேசும்போது அந்த வரைபடம் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. ஆமாம், அது ஒரு எண்ணம் அப்படிங்கிற ஒரு மாயையான இடத்துல இருந்து தான் தொடங்குது. எக்ஸாக்ட்லி. அதை எப்படி நிஜமா மாத்துறது? இந்த ஆழமான அலசல்ல நெப்போலியன் ஹில் எழுதின திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படிங்கிற ரொம்ப புகழ்பெற்ற புத்தகத்தோட குறிப்புகளை நாம இன்னைக்கு உற்று கவனிக்க போறோம். இது ஏதோ ஸ்கூல் தியரி கிடையாது. ஆண்ட்ரூ கார்னேகி, தாமஸ் எடிசன் 500க்கும் மேற்பட்ட வெற்றியாளர்களோட நிஜமான அனுபவங்கள். கண்டிப்பா. இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நோட்ஸ் ஏதோ பிசினஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. நீங்க இப்போ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, இல்ல எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருந்தாலும் உங்க மைண்ட்ல இருக்கிற எண்ணங்களை எப்படி ஒரு செயல்முறையா மாத்துறது அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா விளக்குது. சரி, இதை நாம விரிவாக பார்ப்போம். ஆரம்பத்திலேயே இந்த நோட்ஸ்ல இருக்கிற ஒரு பெரிய முரண்பாட்டை நான் கேட்கணும். வெற்றி ஒரு சின்ன எண்ணத்துல இருந்து தான் தொடங்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒரு கார் வேணும் இல்ல ப்ரமோஷன் வேணும்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே அது கிடைச்சிடுறது இல்லையே. அப்படி பார்த்தா இங்க எல்லாரும் கோடீஸ்வரங்களா இருக்கணுமே. ரொம்ப நியாயமான கேள்வி. அங்கதான் ஆத்தர் ஒரு நுட்பமான கோட்டை வரைகிறாரு. அதாவது சாதாரணமா ஆசைப்படுறதுக்கும் ஒரு பர்னிங் டிசையர்னு சொல்றாங்களே அந்த தீவிரமான ஆசைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இத ஒரு கதை மூலியமா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எட்வின் சி பாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இளைஞனோட கதையே இந்த ஆவணம் பேசுது. ஓ, அந்த எடிசன் கூட சேர்ந்தாரே அவரா? ஆமாங்க, அவரேதான். பாண்ட்ஸ்க்கு தாமஸ் எடிசனை பார்க்கணும், அவரோட வேலை செய்யணும்னு சாதாரண ஆசையெல்லாம் கிடையாது. எடிசனுக்கு ஒரு பார்ட்னரா, ஒரு பிசினஸ் அசோசியேட்டா மாறணும் அப்படிங்கறத அவரோட மைண்ட முழுசா ஆக்கிரமிச்ச ஒரு பெரிய வெறி. ஆனா அந்த டைம்ல அவர்கிட்ட பணமே இல்லையே. எடிசன் யாருன்னே அவருக்கு பர்சனலா தெரியாது. அதுதான் சுவாரஸ்யமே. அவர்கிட்ட ட்ரெயின் டிக்கெட் வாங்க கூட காசு இல்ல. அதனால ஒரு சரக்கு ட்ரெயின்ல ஏறி ரொம்ப நாள் டிராவல் பண்ணி அழுக்கான துணியோட ஒரு நாடோடி மாதிரி எடிசனோட ஆபீஸ்க்கு போனாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, எடிசன் ஒரு மாபெரும் சயின்டிஸ்ட், பான்ஸ் ஒரு சாதாரண நாடோடி. 2 பேருக்கும் சம்பந்தமே இல்ல. ஆமா. ஆனா எடிசன் பின்னாடி ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, அந்த பையன் என் முன்னாடி நின்னப்போ அவனோட கண்ல ஒரு தீர்க்கமான ஆசை இருந்துச்சு. இவன் நினைச்சதை அடையாம பின்வாங்க மாட்டான்னு அந்த செகண்டே எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்றாரு. வாவ்! இருந்தாலும் அந்த பான்ஸ்க்கு உடனே பார்ட்னர் வேலையெல்லாம் கிடைச்சிடலையே. ஏதோ ஒரு சின்ன குமாஸ்தா வேலை மாதிரி தானே கிடைச்சது. நிச்சயமா. ரொம்ப கம்மி சம்பளத்துல ஒரு சாதாரண வேலை தான். ஆனா பான்ஸ் சோர்வடையல. பல மாசங்கள் அந்த சாதாரண வேலையை செஞ்சாலும் அவரோட ஆழ் மனசுல அவர் எடிசனோட பார்ட்னராவே வாழ்ந்துட்டு வந்தாரு. அவனுக்கான வாய்ப்பு ஒரு எதிர்பாராத திசையில இருந்து வந்துச்சு. அந்த டிக்டேட்டிங் மிஷின் மூலமா? கரெக்ட். எடிசன் எடிசன் டிக்டேட்டிங் மிஷின் அப்படிங்கிற ஒரு புது கருவியை கண்டுபிடிச்சாரு. ஆனா எடிசனோட சொந்த சேல்ஸ்மேன்களுக்கு இந்த மிஷின் மேல நம்பிக்கை இல்ல, இதெல்லாம் விற்க முடியாதுன்னு தயங்கினாங்க. ஆனா பான்ஸ் அத தனக்கான ஒரு பெரிய திறவுகோலா பார்த்தாரு. அதாவது மத்தவங்க ஏதோ ஒரு பிரச்சனையா பார்த்தாங்களோ அத பான்ஸ் ஒரு வாய்ப்பா பார்த்திருக்காரு. எக்ஸாக்ட்லி. அந்த மிஷனை அமெரிக்கா முழுக்க விக்கிற கான்ட்ராக்ட பான்ஸ் எடிசன் கிட்ட இருந்து வாங்கினாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? மேட் பை எடிசன் அண்ட் இன்ஸ்டால்ட் பை பான்ஸ் அப்படிங்கிற வாசகம் அமெரிக்கா முழுக்க பரவிடுச்சு. ஒரு சரக்கு ட்ரெயின்ல வந்த பையன் எந்த பேக்ரவுண்டும் இல்லாம தன்னோட அந்த பர்னிங் டிசைரால எடிசனோட பார்ட்னராவே மாறிட்டாரு. அட, இது கேட்கறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கு. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. ஆசை மட்டும் இருந்தா போதுமா? இப்ப நான் ஒரு விஷயத்த தீவிரமா ஆசைப்பட்டு உழைச்சாலும் சில நேரம் தோல்வி வருதே, அப்ப பின்வாங்காம இருக்கிற மனநிலை அவசியமா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தோல்வி அப்படிங்கிறது தற்காலிகமானதுதான். இத ஆவணம் இன்னொரு உண்மை சம்பவம் மூலமா விளக்குது. ஆர்யூ டார்பி அப்படிங்கிற ஒருத்தரோட கதை இது. தங்க வேட்டை ரொம்ப ஃபேமஸா இருந்த காலம் அது. டார்பி தன் மாமாவோட சேர்ந்து ஒரு சுரங்கத்துல பல வாரங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தோண்டினாரு. ஆரம்பத்துல கொஞ்சம் தங்கம் கிடைச்சது இல்லையா? ஆமா, கிடைச்சது. அதனால இன்னும் தோண்டினா பெரிய புதையல் கிடைக்கும்னு முழு பணத்தையும் போட்டு மெஷின் எல்லாம் வாங்கினாங்க. ஆனா திடீர்னு அந்த தங்கப்படிமம் காணாம போயிடுச்சு. எவ்ளோ தோண்டினும் ஒரு சின்ன தங்கம் கூட கிடைக்கல.
ஆஹா, அவங்க தோற்றது மட்டும் இல்லாம ரொம்ப பெரிய கடனாளி ஆகிட்டாங்க, ரைட்? ஆமாங்க. பொறுமை இழந்த டார்பி அந்த மிஷின்கள ஒரு பழைய இரும்பு வியாபாரி கிட்ட ரொம்ப கம்மி விலைக்கு வித்துட்டு ஊருக்கே திரும்பிட்டாரு. ஆனா அந்த இரும்பு வியாபாரி டார்பிய விட புத்திசாலி. அவர் உடனே ஒரு மைனிங் இன்ஜினியரை கூட்டிட்டு வந்து அந்த இடத்த செக் பண்ணாரு. அந்த இன்ஜினியர் என்ன சொன்னாரு? அந்த நிபுணர் நிலத்தோட அமைப்பையும் அந்த ஃபால்ட் லைன்ஸ் எனப்படும் பிளவுகளையும் ஆராய்ஞ்சிட்டு ஒரு உண்மைய சொன்னாரு. தங்கம் காணாம போகல, அது திசை மாறி இருக்கு. டார்பி தோன்றத நிறுத்தின இடத்துல இருந்து வெறும் 3 அடி தூரத்துல பெரிய தங்க புதையல் காத்துட்டு இருக்குன்னு சொன்னாரு. அடக்கடவுளே, வெறும் 3 அடி தூரம்தானா? ஆமா, அந்த இரும்பு வியாபாரி அந்த 3 அடி தூரத்தை தோண்டி பல மில்லியன் டாலர்களை சம்பாதிச்சாரு. டார்பி அந்த மிஷினை வித்த அந்த நொடியில பல மில்லியன் டாலர் செல்வத்தை வெறும் 3 அடி தூரத்துல விட்டுட்டு வந்துட்டார். இது ரொம்பவும் வலியை தரக்கூடிய ஒரு ஃபெயிலியர். ஆனா இந்த டார்பிக்கும் நம்ம எடிசனோட பார்ட்னர் பான்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? 2 பேருமே ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க தானே? உழைப்பு 2 பேர்கிட்டயும் இருந்துச்சு. ஆனா டார்பிக்கு அந்த விடாமுயற்சி இல்ல. ஒரு தற்காலிக தோல்விய பார்த்த உடனே டார்பி அதுதான் முடிவுன்னு நம்பிட்டாரு. ஆனா பான்ஸ் தற்காலிக தோல்விகளை வெற்றிக்கான படிகளா பார்த்தாரு. உங்களை கொஞ்சம் நிறுத்துறேன். இதுக்கப்புறம் டார்பிக்கு என்னாச்சு? டார்பி இந்த தோல்வியிலிருந்து ஒரு மாபெரும் பாடத்தை கத்துக்கிட்டாரு. பின்னாடி அவரு இன்சூரன்ஸ் ஃபீல்ட்ல நுழைஞ்சப்போ கஸ்டமர்ஸ் உங்களோட இன்சூரன்ஸ் எனக்கு வேண்டான்னு சொல்லும் போதெல்லாம் அந்த 3 அடி தூரம் அவருக்கு ஞாபகத்துக்கு வரும். இன்னும் ஒரு முறை ட்ரை பண்ணலான்னு அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணதாலேயே ஒரு $1 மில்லியன் சேல்ஸ்மேனா ஆனாரு. சூப்பர். இதோட சேர்த்து ஆவணத்துல வர்ற ஒரு சின்ன பொண்ணோட கதையும் நான் சொல்லியே ஆகணும். டார்பியோட மாமா ஒரு பெரிய பண்ணை வச்சிருந்தாரு. ஒரு நாள் அங்க வேலை செய்யற ஒருத்தரோட பொண்ணு என் அம்மா 50 சென்ட் பணம் கேக்குறாங்க சொன்னா மாமா கோவமா கத்தியும் அந்த சிறுமி நகரல. ஆமா, அவர் அடிக்கிறதுக்கு ஒரு தடி எடுத்தார் இல்லையா? கரெக்ட். அவர் தடி எடுத்தப்போ அந்த சிறுமி ஒரு அடி முன்னாடி மாமாவோட கண்ணை நேருக்கு நேர் பார்த்து முழு பலத்தோட என் அம்மாக்கு அந்த 50 சென்ட் பணம் இப்பவே வேணும்னு கத்துனான். அந்த முரட்டு மாமா கிட்ட இருந்த கோவமே காணாம போயிடுச்சு. அமைதியா காசை கொடுத்துட்டார். இததான் நாம உற்று கவனிக்கணும். ஒரு சின்ன பொண்ணோட பிடிவாதம் எப்படி ஒரு முரட்டு மனுஷனை பணிய வச்சது. அவளுக்கு என்ன வேணும் அப்படிங்கறதுல இருந்த தெளிவும், அது கிடைக்காம அங்கிருந்து ஒரு அடி கூட நகரமாட்டேங்கிற உறுதியும் தான் காரணம். இங்கதான் எனக்கு ஒரு டவுட் வருது. ஆசை, பிடிவாதம் எல்லாம் வெற்றிக்கு காரணம்னு சொல்றீங்க. ஆனா வெறும் ஆசையை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி தடைகளை தாண்டறது? ஒரு மனுஷன் சோர்வடையும் போது அவனுக்கு என்ன தேவைப்படும்? அந்த இடத்துல தான் ஆசை ஒரு புது வடிவத்தை எடுக்குது. வெறும் ஆசைய வச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் போக முடியாது. அந்த ஆசைய உங்க ஆழ் மனசுல ஆழமா பதிய வைக்க நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு டூல் தேவைப்படுது. இந்த நம்பிக்கையை எப்படி உருவாக்குறதுன்னு ஆத்தர் ரொம்ப தெளிவா 6 படிகளை கொடுக்கறாரு. ஆட்டோ சஜஷன் அப்படின்னு இத சொல்றாரு. ஓ, அந்த 6 படிகளை நான் சொல்றேன். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. முதலாவது, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு துல்லியமா முடிவு பண்ணணும். 2வது, அந்த பணத்துக்கு பதிலா நீங்க என்ன கொடுக்க போறீங்கன்னு தீர்மானிக்கணும். 3வது, ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணணும். 4வது, ஒரு பிளானை உருவாக்கி உடனே செயல்ல இறங்கணும். 5வது, இது எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதணும். ஆமா, அப்புறம் அந்த 6வது படி ரொம்ப முக்கியம். ஆமா, தினமும் காலையில எழுந்த உடனும் நைட்டு தூங்க முன்பும் அந்த பேப்பர்ல உள்ளத சத்தமா உணர்வோட வாசிக்கணும். இதுதானே? எக்ஸாக்ட்லி. சும்மா ரோபோட் மாதிரி படிக்கக்கூடாது. படிக்கும்போதே அந்த பணம் உங்கள்ட்ட வந்துட்டதா, அந்த இலக்க நீங்க அடைஞ்சிட்டதா முழுமையா ஃபீல் பண்ணி நம்பணும். Here is where it gets really interesting. இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா நிஜத்துல சாத்தியமா? தங்கிட்ட இல்லாத ஒண்ணு இருக்கிறதா நினைச்சு திரும்ப திரும்ப சொல்றது தன்னைத்தானே ஏமாத்திக்கிற மாதிரி ஆகாதா? ஃபேக் இட் டில் யூ மேக் இட்னு சொல்றது ஒரு மாயான உலகத்துல வாழ்ற மாதிரி இல்லையா? இங்க ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, இது ஒரு ஏமாற்று வேலை கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. மனித மூளைக்கு நீங்க நிஜமாவே ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கும் அது ரொம்ப ஆழமா இமோஷனலா கற்பனை பண்றதுக்கும் வித்தியாசம் தெரியாது. நீங்க எந்த தயக்கமும் இல்லாம முழு உணர்வோட ஒரு கமாண்ட் உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொடுக்கும்போது அது அதை உண்மைன்னு அக்செப்ட் பண்ணிக்குது. அதாவது நம்ம பிரெயினை நாமே ஹேக் பண்றோம்னு சொல்றீங்க? கரெக்ட். இது பிரபஞ்சத்தோட ஆற்றலோட இணையுது. இத ஈதர் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. நீங்க எதை ஆழமா விதைக்கிறீங்களோ அதுவே நிஜமா முளைக்கும். இத ப்ரூவ் பண்றதுக்கு நெப்போலியன் ஹில் தன்னோட சொந்த வாழ்க்கையிலே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காரு இல்லையா? ஆமாங்க. நெப்போலியன் ஹில்லோட பையன் பிளேயர் பிறக்கும் போதே காது கேட்காம பேச முடியாம பிறந்தான்.
டாக்டர்ஸ் இந்த பையன் வாழ்நாள் முழுக்க இப்படிதான் இருப்பான், சாதாரண வாழ்க்கை வாழ முடியாதுன்னு உறுதியா சொல்லிட்டாங்க. ஆனா நெப்போலியன் ஹில் அதை ஏத்துக்கல. ஒரு அப்பாவா அவர் அதை எப்படி ஃபேஸ் பண்ணாரு? தன்னோட தீவிரமான ஆசைய அந்த பையனோட ஆழ் மனசுல கதைகள் மூலமா பதிய வச்சாரு. டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அவனோட குறைபாட்டையே அவனுக்கான பெரிய பலமா மாட்டி பேசினாரு. உனக்கு காது கேட்காததால ஸ்கூல்ல டீச்சர்ஸ் உன் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க, நீ பேப்பர் விற்க போனா மக்கள் உன்னோட ஹார்ட் ஒர்க்க பார்த்து நிறைய வாங்குவாங்கன்னு ஆழமா விதைச்சாரு. ஓ, அந்த பையன் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டானா? ஆமா, அந்த பையன் தான் அப்பா சொல்றதே நிஜம்னு முழுமையா நம்பினான். அவனுக்கு காலேஜ் போற வயசு வந்தப்போ ஒரு புது வகையான ஹியரிங் எய்ட் அவனுக்கு கொஞ்சம் பலன் தந்துச்சு. ஆனா அவன் அதோட நிக்கல. அந்த ஆழமான நம்பிக்கை அவனை செயல்பட வச்சது. அந்த மிஷின் தயாரிக்கிற கம்பெனிலேயே வேலைக்கு சேர்ந்து உலகத்துல உள்ள காது கேளாதவங்களுக்கு உதவுற மாதிரி ஒரு புது பிசினஸ் பிளான உருவாக்கினான். வாவ்! இயற்கையோட விதியே ஒரு மனுஷனோட நம்பிக்கை எப்படி மாத்தி எழுதுச்சுன்றதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் இல்ல. சரி, ஆழ்மனசு ஒரு இலக்க நம்பிடுச்சு. ஆனா வெறும் நம்பிக்கையா மட்டும் வச்சுட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க முடியாதே. ஒரு கம்பெனியை நடத்த எனக்கு நாலேஜ் வேணும்ல? இங்கதான் நாம நாலேஜ் அப்படிங்கிற வார்த்தைய தப்பா புரிஞ்சுக்கிறோம். டிகிரி இருந்தாதான் அறிவுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா ஆவணம் அறிவை ரெண்டா பிரிக்குது: ஜெனரல் நாலேஜ் அப்புறம் ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ். ஒருத்தன் பெரிய சக்சஸ் ஆக அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. இத ஹென்ரி ஃபோர்டோட கதை ரொம்ப அழகா விளக்குது. அட ஆமா, அந்த கோர்ட் கதை. ஒரு முறை கோர்ட்ல ஒரு வக்கீல் ஃபோர்ட ஒரு படிப்பறிவு இல்லாத முட்டாள்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாரு. அமெரிக்க புரட்சியின் போது பிரிட்டன் எத்தனை வீரர்களை அனுப்புச்சு அப்படிங்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாத கேள்விகளை கேட்டு அவரை தென்னரடிக்க பார்த்தாரு. அதுக்கு ஃபோர்ட் என்ன சொன்னார் தெரியுமா? என் டேபிள்ல இருக்கிற பட்டன்களை அழுத்தலாம், நீங்க கேக்குற எந்த கேள்விக்கும் சரியான பதில் சொல்ற நிபுணர்களை என்னால கூப்பிட முடியும். எனக்கான பிசினஸ் நடத்த தேவையான ஸ்பெஷலைஸ் நாலேஜ் கொடுக்கற ஆட்கள் என்ன சுத்தி இருக்கும்போது எதுக்காக நான் என் மூளைய தேவையில்லாத தகவல்களால நிரப்பணும்னு திருப்பி கேட்டாரு. செம்ம! பொதுவான அறிவு அப்படிங்கிறது கலந்து கிடக்கிற ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி. ஆனா சிறப்பறிவுன்றது நமக்கு தேவையானதை மட்டும் தேடித்தரும் கூகுள் மாதிரி ஒரு சர்ச் என்ஜின் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். மிக சரியான ஒப்பீடு. ஆனா நாலேஜ் மட்டுமே பவர் கிடையாது. அது ஒரு பொட்டென்ஷியல் பவர் தான். அந்த சிறப்பு அறிவை செயல்படுத்துறதுக்கு கற்பனை திறன், அதாவது இமேஜினேஷன் தேவை. இத ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு சிந்தட்டிக் இமேஜினேஷன், இன்னொன்னு கிரியேட்டிவ் இமேஜினேஷன். இது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கே, எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள். சிந்தட்டிக் இமேஜினேஷன் அப்படிங்கிறது புதுசா எதையும் உருவாக்குறது கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை புது கோணத்துல இணைச்சு பாக்குறது. கோகோ கோலாவோட கதையை எடுத்துக்கலாம். ஜான் பெம்பர்டன் அப்படிங்கிற ஒரு டாக்டர் தலைவலிக்கான ஒரு மருந்து வச்சிருந்தாரு. அத ஆசா கேண்ட்லர் அப்படிங்கிற ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் வெறும் $500 வாங்கினாரு. ஒரு டாக்டர் வித்த சாதாரண திரவம் எப்படி உலக புகழ் பெற்ற கோகோ கோலாவா மாறுச்சு? அவங்கதான் அவரு சிந்தட்டிக் இமேஜினேஷனை யூஸ் பண்ணாரு. அந்த ஃபார்முலாவோட தன்னோட மார்க்கெட்டிங் மூளையை இணைச்சாரு. ஒரு பழைய இரும்பு கெண்டியில காய்ச்சப்பட்ட திரவமும் கற்பனையும் சேர்ந்ததால ஒரு பெரிய சாம்ராஜ்யம் உருவாச்சு. இதுதான் சிந்தட்டிக் இமேஜினேஷன். சூப்பர்! அப்போ கிரியேட்டிவ் இமேஜினேஷன் அப்படிங்கிறது என்ன? உங்ககிட்ட எதுவுமே இல்லாதப்போ உங்க ஆழ்மனதோட நம்பிக்கையால பிரபஞ்சத்திலிருந்து நேரடியா புது ஐடியாஸ வாங்குறது. டாக்டர் குன்சாலஸ் அப்படிங்கிற போதகரோட கதை இதுக்கு பெஸ்ட் உதாரணம். அவருக்கு ஒரு காலேஜ் கட்ட $1 மில்லியன் தேவைப்பட்டுச்சு. ஒரு சனிக்கிழமை அவர் ஒரு முடிவெடுத்தாரு. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள அந்த $1 மில்லியன் நான் வாங்குவேன்னு. எந்த பிளானும் இல்லாம எப்படி அவ்வளவு உறுதியா இருந்தாரு? அதுதான் கிரியேட்டிவ் இமேஜினேஷனோட உச்சம். அடுத்த நாள் சர்ச்ல என்னிடம் $1 மில்லியன் இருந்தா என்ன செய்வேன்னு முழு ஆத்மார்த்தமா கற்பனை செய்து சொற்பொழிவாற்றினார். அவரோட வார்த்தைகள்ல இருந்த உறுதி கூட்டத்துல இருந்த பிலிப் டி ஆர்மர் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபரை இருத்துச்சு. அவர் உடனே எழுந்து வந்து அந்த $1 மில்லியன் நான் தரேன்னு சொன்னாரு. வெறும் 36 மணி நேரத்துல பணம் கிடைச்சது. அடேங்கப்பா! ஆனா நேயர்களே, இதை கொஞ்சம் லாஜிக்கா யோசிப்போம். குன்சாலஸ்க்கு பெரிய கற்பனை திறன் இருந்துச்சு, பணம் கிடைச்சது. ஆனா திங்கட்கிழமை காலையில அவர் என்ன செஞ்சிருப்பாரு? வெறும் ஆசையும் கற்பனையும் இருந்தா போதுமா? ஒரு பிளான் இல்லாம எல்லாமே வேஸ்ட் தானே? நீங்க கேக்குறது ரொம்ப கரெக்ட். இங்க இருந்து தான் ஆவணத்தோட முக்கியமான பகுதி ஆரம்பிக்குது. திட்டமிடலும் தலைமையேற்பதும். உங்களோட ஆசை ஒரு பிளானா மாறின பிறகு அதை தனியாவே செஞ்சிட முடியுமா? முடியாது. அதுக்கு மற்றவர்களோட உதவியும் மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிற ஒரு குழுவும் தேவை. மாஸ்டர் மைண்ட் குழுவா? அப்படின்னா என்ன?
அதாவது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக 2 அல்லது அதுக்கு மேற்பட்டவங்க தங்களோட அறிவையும் உழைப்பையும் முழுமையா ஒருங்கிணைச்சு வேலை செய்யறது. ஒரு பிளான் தோத்தா உடனே மாற்ற பிளான் உருவாக்குறது. சார்ல்ஸ் எம் ஷ்வாப் அப்படிங்கிற ஒரு 38 வயசு இளைஞன் ஜேபி மார்கன் மாதிரி பெரிய ஆட்கள் மத்தியில ஒரு 90 நிமிஷம் பேசினாரு. அந்த உரையோட விளைவா உருவானது தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்டீல் கார்ப்பரேஷன். அது $600 மில்லியன் லாபத்தை கொடுத்துச்சு. ஒரு 90 மினிட் உரை எப்படி $600 மில்லியன் உருவாக்க முடியும்? அவர் சும்மா மோட்டிவேஷன் மட்டும் கொடுக்கல. பல ஸ்டீல் கம்பெனிகள் தங்களுக்குள்ள சண்டை போட்டு நஷ்டமாகிட்டு இருந்தப்போ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மாஸ்டர் மைண்ட் குழுவா மாறினா உலகத்தையே கட்டுப்படுத்தலான்னு ஒரு பிளான கொடுத்தாரு. So what does this all mean? இப்போ நேயர்களாகிய நீங்க உங்களோட சொந்த ஆபீஸ்லயோ இல்ல பிசினஸ்லயோ இந்த மாஸ்டர் மைண்ட் குழுவை எப்படி உருவாக்குறது? ஒருத்தரே எல்லா திறமையும் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஒரு டீம் உருவாக்கணும்னா தலைமை பண்பு வேணும். பழைய காலத்து மாதிரி நான் சொல்றத செய்யணும் அதிகாரத்தால யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. ஃபியூச்சர் லீடர்ஷிப் பை கன்சென்ட், அதாவது ஒத்துழைப்பு மற்றும் சம்மதத்துடன் கூடிய தலைமைக்கு தான் சொந்தம். உங்களுக்கு கோடிங் தெரியலனா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை சேர்த்துக்கலாம். அவங்களுக்கான நியாயமான பலன்களை, அதாவது காம்பன்சேஷனை உறுதி செஞ்சு ஒன்னா வேலை வாங்குறது தான் உண்மையான லீடர்ஷிப். நேயர்களே, நாம் இந்த உரையாடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த முழுமையான பயணத்துல நீங்க உணர வேண்டியது ஒண்ணுதான். எடிசன், ஃபோர்டு மாதிரி தலைவர்கள்கிட்ட இருந்த அதே மூளை, அதே கற்பனை திறன் தான் உங்ககிட்டயும் இருக்கு. உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு டெஃபினைட் பர்பஸ், அதாவது ஒரு திட்டவட்டமான நோக்கம் மட்டுமே. இத முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். நாம முன்னாடியே அந்த ஈதர் கோட்பாட்டை பத்தி பேசணும் இல்லையா? எண்ணங்கள் பிரபஞ்ச ஈதர்ல உள்ள பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் அதிர்வுகளை ஈர்க்கும் காந்தங்கள் மாதிரி அப்படின்னு புத்தகம் சொல்லுது. ஆமா, இப்போ நாம 24 மணி நேரமும் சோஷியல் மீடியாலயும் நியூஸ்லயும் பல மில்லியன் மக்களோட நெகட்டிவ் செய்திகளையும் பொருளாதார பயங்களையும் பார்த்துட்டே இருக்கோம். அதுதான் பெரிய ஆபத்து. இந்த எதிர்மறை ஈதர்ல இருந்து உங்க ஆழ்மனச காத்துக்க உங்களை சுத்தி நீங்க எத்தகைய கண்ணுக்கு தெரியாத மனவேலி, அதாவது ஒரு மென்டல் ஷீல்ட அமைக்க போறீங்க? இது ரொம்ப ஆழமான கேள்வி. நேயர்களே, உங்களோட சிந்தனைகளை நீங்களே வழிநடத்த போறீங்களா? இல்ல இந்த உலகம் அதை வழிநடத்த அனுமதிக்க போறீங்களா? நீங்க எதை ஆழமா நம்புறீங்களோ அதுவாகவே மாறுறீங்க. இத நீங்களே சிந்தித்து பாருங்கள். இந்த அருமையான செஷனுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த டீப் டைவ்ல சந்திப்போம்.